உங்களுக்காக ஏழையானார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுக்காக ஏழையானார். யார்? இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் ஏழையானார். பாவத்தை சுமந்து மன்னிப்பை கொடுப்பதன் வழியாக, சாபத்தை சுமந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பதன் வழியாக, நோயை சுமந்து சுகங்களை கொடுப்பதன் வழியாக, அவமானத்தை சுமந்து மகிமையை கொடுப்பதன் வழியாக, மரணத்தை சுமந்து ஜீவனை கொடுப்பதன் வழியாக, நிர்வாணத்தை சுமந்து ஆடையை கொடுப்பதன் வழியாக அவர் ஏழையானார். நாம் செல்வந்தராய் மாறி. இவையெல்லாம் சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டது. இவையெல்லாம் சிலுவையிலே சம்பாதி கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் திருப்பாடல் சொல்கிறது, அவரை நோக்குங்கள், சிலுவையில் தொங்குகிற அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள செல்வந்தராக இயேசு கிறிஸ்து 2 கொரிந்தியர் 8:9 பிரகாரம் செல்வந்தராக இயேசு கிறிஸ்து ஏழையாக இருக்கிற நாம் செல்வந்தராகபடி நமக்காக ஏழையானார். எங்கே ஏழையானார்? சிலுவிலே ஏழையானார். விசுவசிப்போம். அவர் சம்பாதித்து கொடுத்த அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.